Hello everyone. Et bonjour tout le monde. இந்த லெசனில் ஒரு ரீட் அவுட் லவுட் செஷன் செய்வோம். இது ஒரு பிகினர்ஸுக்கு ஏற்ற ஒரு ரீடிங் லெவல். இந்த ஷார்ட் ஸ்டோரி இந்த டைட்டில் Compter les animaux. Compter les animaux அப்படின்னா கவுண்டிங் அனிமல்ஸ். நான் ஏற்கனவே முதலே சொல்லியிருப்பேன், ரீட் அவுட் லவுட் செஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ரீடிங் அவுட் லவுட் வந்து ஏன் முக்கியம்னா நியூ வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணுவீங்க அண்ட் அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி ஒரு வசனத்தில் யூஸ் பண்ணலாம்னு புரிய வைக்கும். ஸோ பேசிக்லி நீங்கள் ஃப்ரெஞ்ச் vocabularies நியூ வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணலாம். அந்த ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங்கை நீங்கள் லேர்ன் பண்ணலாம். பட் அதை நீங்கள் ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணாட்டி எல்லாத்தையும் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாட்டி அந்த vocabulary லேர்ன் பண்ணி பிரயோஜனமே இல்லை. ஓகே, ஸோ இங்கே நான் ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணிக்க ஸ்லோவாக வாசிப்பேன், பட் செகண்ட் டைம் ரீட் பண்ணிக்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வாசிப்பேன். ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரியில் நீங்கள் அனிமல் vocabularies லேர்ன் பண்ணுவீங்க. ஆல்சோ இப்போ நான் கொஞ்ச நாளுக்கு முன்னே வேர்ப்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லி தந்தேன்னா, ஸோ அந்த வேர்ப்ஸ் எல்லாம் ஒரு சில வேர்ப்ஸ் இதில் வரும். ஸோ அதுவும் எந்தெந்த கான்ஜுகேஷனில் யூஸ் பண்ணுறதும் நீங்கள் இதில் பார்ப்பீங்க. Ok, alors, on va commencer. So, நான் இப்போ என்ன சொன்னேன்னா, இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். Un éléphant va boire de l'eau. Un éléphant va boire de l'eau. இதில் நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணணுமெண்டா, un éléphant அப்படின்னா one elephant, ஒரு யானை. ஸோ அதனால் இது சிங்குலர் ஃபார்மில் இருக்கும். ஸோ எலிஃபண்ட் வந்து சிங்குலர் ஃபார்மில் இருக்குது. அண்ட் ஆல்சோ verb va, va, va. இந்த கடைசி லெசனை பார்த்துருந்தீங்கன்னா அலே வேர்பை பற்றி. இந்த va va வந்து அலே இந்த கான்ஜுகேஷன். ஸோ சிங்குலர் ஃபார்மில் இருக்கிறால எலிஃபண்ட் only one எலிஃபண்ட்டாக இருக்கிறால வாரான் நாங்கள் இதில் யூஸ் பண்ணணும். அண்ட் செகண்ட் வேர்ப் வந்து இதில் boire. boire வந்தால் குடிக்கிறாரு. ஸோ பேசிக்கலி இந்த கேஸில் தண்ணி குடிக்கிறாரு. அண்ட் இது இந்த boire இந்த வேர்ட் வந்து இன்ஃபினிட்டிவ் வேர்ப் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தந்துட வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுருங்க. எனி நெக்ஸ்ட் பேஜ் வாசிக்க அடுத்த வசனம் நான் வாசிக்க இதுவும் அதையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். Deux girafes vont boire de l'eau. Deux girafes vont boire de l'eau. இதில் deux girafes ரெண்டு giraffe, two giraffes. ஸோ அதனால் giraffe இந்த noun வந்து ப்ளூரலாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கேஸில் எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ யானையை பற்றி நான் அந்த சென்டென்ஸ் வாசிக்க ஒரு யானையாக இருந்தால verb அலே வந்து வா, va வான்னு தான் சொன்னாங்க. ஆனால் இதில் more than one plural ஃபார்மில் இருக்கிறால two giraffes இருக்கிறால அந்த verb அலே வந்து vont தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். vont, vont. Cinq kangourous et six rhinocéros vont boire de l'eau. Cinq kangourous et six rhinocéros vont boire de l'eau. So இதில் plural ஃபார்மில் இருக்கிறால kangaroos and rhinoceros plural ஃபார்மில் இருக்கிறால verb அலே வந்து vont தான் வரும், vont. Sept zèbres courent vers l'eau. Sept zèbres courent vers l'eau. Most of the time எல்லாருமே செய்கிற மிஸ்டேக் வந்து அந்த கூரில் வர்ற at the end ent வர்ற syllable கடைசியாக வர்ற syllable ரான் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். அது தப்பு. அது இந்த ent most of the time எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, பட் 90% 95% ஆஃப் த டைம் அந்த ent வந்து சைலண்ட்டாக இருக்கும். கூர் தான் சொல்லணும். ஸோ பேசிக்லி அட் தி எண்ட் ஒரு லெட்டர் இருக்கிற போல தான் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ஃப்ரெஞ்சில். ent ஆண்டு சொல்லக்கூடாது. Huit, grenouilles.
grenouilles nagent dans l'eau. 8 grenouilles nagent dans l'eau. இதிலும் அந்த ENT சைலண்டாக தான் இருக்கும். nage. nageant இல்லை, nage. 9 poissons nagent dans l'eau. 9 poissons nagent dans l'eau. Le lion rugit. Il veut aussi boire de l'eau. Le lion rugit. Il veut aussi boire de l'eau. Tous les animaux s'enfuient. Pourtant, l'éléphant n'a pas peur du lion. Tous les animaux s'enfuient. Pourtant, l'éléphant n'a pas peur du lion. L'éléphant boit de l'eau avec le lion. L'éléphant boit de l'eau avec le lion. Okay, so this is the end. C'est la fin. Thank you so much for tuning in. Take care and see you soon. Merci et à bientôt.